8. படத்துக்கு நான் 10க்கு 10 கொடுப்பேன். 4 ரேட்டிங் பா. கண்டிப்பா என்னுடைய மனசுல இருந்து நான் கொடுக்கணும் அப்படின்னா 10 out of 10 கண்டிப்பா கொடுப்பேன். 10 ஒரு 5க்கு 3 கொடுக்கலாம். தூரன் படம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய படம் தான். ரொம்ப நல்லா வந்திருக்கு. பார்க்கும்போது ஸ்க்ரீன் பிளேவாகட்டும், நடிப்பாகட்டும் எல்லாமே எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. நம்ம 2 hours நம்மளை ரொம்ப எங்கேஜ்டா வச்சிருக்கு. நல்ல மெசேஜ் படம் உண்மையிலுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளோ கமர்ஷியல் படம் வந்தாலும் இந்த மாதிரி வந்து சிந்திக்கக்கூடிய படங்கள் எடுத்தோம் அப்படின்னா மக்களுக்கு நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். முதல் முறையா ஒரு ஊமைய ஒரு இது வச்சு பேக் பண்ணி பேசுறத வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ஒரு நாயை இது வரைக்கும் வரலாறு இல்லாம ஒரு பைக்லாம் கொடுத்து அது செட் பண்ணி பேச ட்ரை பண்ணி இது பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. வேற படம் சூப்பரா இருக்கு. எஸ்எஸ்சி சார் நல்லா பண்ணியிருக்காரு. ஒய்ஜி மகேந்திர சார் சூப்பரா பண்ணியிருக்காரு. அந்த படத்தோட ஹீரோன்னு பாத்தீங்கன்னா அதுல பைரவான்ற ஜான்சின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்கிற நாய் நல்லா பண்ணிருக்கு படம். உண்மையிலேயே ஒரு நாய்க்கு சட்ட ரீதியா நீதி கிடைக்கும்ன்றத இந்த படத்துல அவ்வளவு ஸ்ட்ராங்கா வலியுறுத்தி இருக்காங்க. படம் பாக்குறப்ப எனக்கு ஒரு எப்பயும் போல நார்மலா தான் இருக்கும்னு தோணுச்சு. ஆனா படத்தை போய் பார்த்தப்ப கண்டிப்பா படம் நார்மலான விஷயம் இல்ல. ஒரு முதல் முறையா ஒரு ஒரு நாய்க்கு நீதி கிடைக்குது, அதுவும் சட்ட ரீதியா கிடைக்குது. ஒரு நாயும் சட்ட ரீதியா மனுஷனே இங்க சட்ட ரீதியா போராடுறது கிடையாது. அந்த நாய் நினைச்சிருந்தா அவனை அங்கேயே அவனை அடையாளம் பார்த்தப்பயே கடிச்சு கொதறிட்டு அது பாட்டுக்கு போயிருக்கலாம், எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு போயிருக்கலாம். ஆனா எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு நாயா இருந்தாலுமே சட்ட ரீதியா தான் போராடணுங்கிறத இந்த படத்துல அவர் கரெக்டா வலியுறுத்தி இருக்காரு. எனக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்குன்னா, இப்ப நான் ஒரு செல்லப்பிராணி வளர்த்திருக்கேன்னா அந்த செல்லப்பிராணிக்கு ஏதாவது அது எனக்கே தெரியாம அதுக்கு ஏதாவது நடந்திருந்தா கண்டிப்பா அது வந்து நாயம் கேட்டு கோர்ட்டுக்கு போற அளவுக்கு அது இம்பாக்டா இருக்கு படத்துல. ஆமா, பெட் லவர்ஸ்க்கு அதாவது ஆல்மோஸ்ட் அதாவது நான் எல்லா படத்துலயுமே எப்படி காட்டுவாங்கன்னா மனுஷன் நாய் மேல வச்சிருக்கிறது, நாய் மனுஷன் மேல வச்சிருக்கிறது, அவ்வளவுதான் காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துலதான் ஒரு நாய்க்கு கூட தாய் உணர்வு இருக்கு. தன்னோட குட்டிய வந்து அது இழந்துட்டா அதுக்கு எவ்வளவு வலிக்கும், தன்னோட ஃபேமிலி அது இழந்துட்டா எவ்வளவு வலிக்கும், நம்மளுக்கு வலிக்கிற மாதிரிதான் நான் என் பொண்ணை நான் இழந்துட்டா எனக்கு எவ்வளவு வலிக்குமோ அந்த மாதிரிதான் அவளுக்கும் வலிக்கும்ன்றத இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. என்ன மெசேஜ் சொல்ல வர்றாருன்னா, யாரா இருந்தாலும் சரி, நாயாவே இருந்தாலும் சரி, சட்ட ரீதியா போராடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அவரோட ரோலை நல்லா பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே அவரு தர்மராஜா பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த மாதிரி ரியாலிட்டி தர்மராஜ் இங்க இருந்தா இன்னைக்கு நாய்களும் பாதிக்கப்படாது, நாய் மாதிரி போராடிட்டு இருக்க மனுஷங்களும் பாதிக்கப்பட மாட்டாங்க எல்லாருக்கும். ஸோ பெட் லவர்ஸ்க்கான படம், பெட் லவர்ஸ் பார்க்கணும். ஸோ அதையும் தாண்டி எல்லாருமே பார்க்கணும் இந்த படம். மது நாட்டுக்கு வீட்டுக்கும் கேடுங்கிற மாதிரி மது எல்லாருக்குமே கேடுதான். அதை தாண்டி ரொம்ப அனிமல்ஸ்க்கு ரொம்ப இதாக இருக்கு. நைட்டு ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ல நம்ம பாட்டிக்கு ஏற்றிட்டு கண்டுக்காமையே போகிறோம். ஸோ அதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை விளைவுகள்லாம் வருன்ற நம்ம இதுவே ஒரு வீட்டு டாகாக இருந்தால் அதுக்காக கேட்க வருவாங்க, ஸ்ட்ரீட் டாகெல்லாம் கேட்கறது இல்லைல்ல. ஸோ அது ரொம்ப நமக்கே ஒரு மனசாட்சியோட நடந்துக்கணுன்ற மாதிரி படத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ சென்டிமெண்டா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸ்கிரீன் பிளே, மியூசிக் எல்லாமே எங்கேயுமே குறையே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்திரஜா மேம் காமெடி சென்ஸும் எஸ்எஸ்சி சாரோட அவங்க 2 பேரோட காம்போ வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவங்க 2 பேருக்குமே அந்த காமெடி சென்ஸ் ஆகட்டும், சென்டிமெண்ட் சென்ஸ் ஆகணும், த்ரூ அவுட் படம் ஃபுல்லா அந்த மேம் டிராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டும் நடிச்சிருக்காரு இந்த படத்துல. புரியல, அப்படி சொல்லவே முடியாது. இந்த ஏஜ்லயும் பயங்கர எங்கா சாமிங்கா இருக்காரு. அவர் பார்க்கும்போது லைக் விஜய் சார் பாக்குற மாதிரி இருக்கு அந்த சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா நமக்கு அப்படி அந்த தாட்ல பாக்குறோமா இல்ல அவரோட ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல, பட் நமக்கு அது ஃபீல் ஆகுது. இது என்னன்னா அனிமல் அண்ட் ஹியூமன் எப்படி நடிச்சு அனிமல் ஹியூமன் எந்த ரிலேஷன்ஷிப் அப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா இருக்கு. சூப்பர் படம். எடுத்திருக்கோம். இது இந்த எப்படி இருக்குன்னாக்கா இது ஒரு கிளீனா நல்ல படம் இருக்கும். இது ஒரு ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணி நிறைய நேரம் நாய் பார்த்துருக்கேன் ஆக்சிடென்ட்ல வந்து நிறைய நேரம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுண்டோ ஒரு நல்ல மெசேஜ் என்ன பண்ணுது.
சூப்பர். எந்தெந்த ஏஜ்ல நல்லா பண்ணியிருக்காரு அவர். பெரிய லெவல் ஆக்டிங்கும், ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கும், ஸ்டோரி நல்லா இருக்கும், எல்லாமே ஆக்டிங் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காரு. ஏன்னா மனிதத்தன்மை இல்லாத ஒரு மக்கள் இடத்துல வந்து ஒரு நாய்க்காக இவ்வளவு தூரம் போராடி கடைசியில வந்து அந்த நாய்க்காக ஒரு கேஸை வந்து சால்வ் பண்றாரு அப்படின்னா அது வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். ரொம்ப நன்றி. எல்லாரும் வந்து இதை படமா மட்டும் இருக்கக்கூடாது, நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் வந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அனைத்து உயிரினங்களும் வந்து அட்லீஸ்ட் உயிரோடவாது இருக்கும். நன்றி. இப்போ இந்த படத்துல வந்து எஸ் சந்திரசேகர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாய்க்கோசம் அவர் போராடி அந்த நாயை காதுல வச்சு நாய் என்னெல்லாம் பேசுது அதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சி இந்த படத்துல இந்த மாதிரி ஒரு பெட் அனிமல்லாம் வந்து தேவையில்லாம சாவடிக்கிறாங்க, அது மாதிரி கண்டுபிடிச்சி எடுத்துருக்காங்க படத்துல. அவர் ஆக்டிங் எப்படி சொல்லணும்னா அவர் ஒரு டைரக்டராகவும் எல்லாமே பண்ணியிருக்காரு. அவர் ஆக்டிங் வந்து சூப்பரா நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி நான் லா ஸ்டூடெண்ட். நான் எதுக்கு வந்தேன்னா ஒரு கோர்ட் ட்ராமா சொல்லிட்டு தான் வந்தேன். ட்ரைலர் பார்த்தா பிடிச்சிருந்தது, அதனால வந்தேன். பட் என்னன்னா ஒரு நாய் வந்து கோர்ட்டு போய் கேஸ் போடுறது தான் அது ஃபர்ஸ்ட் டைம் என்னோட இதில் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதனால டிஃப்ரெண்ட் கண்டென்ட் சொல்லிட்டு வந்தேன். படம் நல்லா இருக்கு. அதுவே எனக்கு தெரியாது, டிஃப்ரெண்டாக நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதை பற்றி எனக்கு தெரியாது. இந்த படத்து மூலமா நான் தெரிஞ்சுட்டேன் அந்த மாதிரி கூட இருக்கா அப்படின்னு. அரசியல்லாம் எனக்கு தெரியலண்ணா, பட் வந்து அந்த மது இதை பற்றி பேசியிருக்காங்க. பட் ஓகே பார்க்கலாம். ஓகேண்ணா, சார் லெஜெண்டு, அவர் நடிச்சிருக்காரு. ஓகே நல்லா இருக்கு. ப்ளஸ் டைரக்டரும் நல்லா ஸ்க்ரீன் பிளே எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா இருக்கு, சாங் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே புரியல. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்த நாய் படங்கள் நான் அவ்வளோவா பார்த்ததில்ல. இது டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்க வந்தேன். ஓகே, மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்கு, அதாவது நம்ம நாயின்னு சொல்லக்கூடாது, ஒரு டாக், அந்த டாகோட குழந்தைய அடிச்சு அதுக்கு நாயத்தை இப்போ மனுஷன் அடிச்சு போட்டாலே அதுக்கு நாயம் கேட்க மாட்டாங்க. ஒரு நாய்க்காக வந்து வாதாடி அதை கோர்ட்டில் நல்லா காமிச்சிருக்காங்க. எஸ்எஸ்சி சார் நல்லா பண்ணியிருக்காரு. ஒய்ஜி மகேந்திரன் சார்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வந்து நம்ம ஒய்ஜி மகேந்திரன் சாரை நேரில் பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த படத்தில் தெளிவாக காமிச்சிருக்கிறாங்க. எஸ்எஸ்சி சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா பண்ணியிருக்காரு படம்.